வெல்கம் டு நீட் ப்ரிப்பரேஷன் தமிழ். இன்னைக்கு நம்ம வந்து மார்ஃபாலஜி வந்து பார்க்கலாம். அடுத்த சப்டிவிஷன் ஆஃப் ஃப்ராக். இது எவ்வளவு குயிக்கா முடியுமோ அவ்வளவு குயிக்கா பார்த்துலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ மார்ஃபாலஜியில் பார்த்தீங்கன்னா have you ever touched the skin of frog? நீங்க ஃப்ராகோட ஸ்கின் நீங்க எப்பயாவது டச் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இட் இஸ் so smooth. இவங்களோட ஸ்கின் எப்படி இருக்கும்? ஃப்ராகோட ஸ்கின் வந்து இட் இஸ் so ஸ்மூத்தா இருக்கும். ரொம்ப ஸ்மூத்தா ஸ்லிப்பரியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஸ்லிப்பரியா. Because due to the presence of mucus. எதனால இப்படி இருக்கு அப்படின்னா இவங்களோட ஸ்கின்ல வந்து they contain mucus substance இருக்கும். அதனால இவங்க ஒரு மாதிரி குழந்தை ஒரு மாதிரி ஸ்லிப்பரியா ஸ்மூத்தா இருப்பாங்க. So the skin is always maintained in a moist. இவங்களோட ஸ்கின் எப்பவுமே வந்து மாய்ஸ்டா இருக்கும். மாய்ஸ்ட் கண்டிஷன்ல இவங்களோட ஸ்கின் வந்து எப்பவுமே இருக்கும். சரிங்களா? The color of the dorsal side of the body is generally olive green with dark irregular spots. So பாத்தீங்கன்னா dorsal side அப்படின்னா let me show you. So இந்த இமேஜ்ல பாக்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து dorsal side of the frog. இந்த இமேஜ் உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். So dorsal viewனா மேல நீங்க பாப்பீங்களா, முன்னாடி பாக்குறது தான் dorsal. அது திருப்பி போட்டு மல்லாக்கா பாக்குறது ventral. ஞாபகம் வச்சுக்கோங்க. dorsal-னா அதுக்கு மேல இருக்க நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் தான் dorsal. நீங்க பார்க்க முடியாத கீழே மல்லாக்க போட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான் வென்ட்ரல். புரியுதா? கீழே இருக்கிற விஷயம் வென்ட்ரல், மேல இருக்கிறது டார்சல். புரிஞ்சுங்களா? இப்போ இங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களோட டெக்ஸ்ட் புக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the color of the dorsal side of the body is generally olive green. தெரியுதா? உங்களோட dorsal side of the frog பாருங்க, இங்க உங்களுக்கு olive green கலர் தானே இருக்கு. கலர் மாதிரி olive green தானே இருக்கு. ரைட்டுங்களா? அடுத்தது அந்த டார்க் irregular spots இருக்கு. பாத்தீங்கன்னா அங்க black color dark irregular spots இருக்கு. அந்த ventral side of the skin இந்த பக்கம் பாருங்க, it is uniformly pale yellow. இங்க வந்து உங்களுக்கு கலர்ல கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலி நீங்களோட ஃப்ராக் மல்லாக்க திருப்பி பாத்தீங்கன்னா it will be pale yellow color. இந்த ஃப்ராக் never drink water. இந்த ஃப்ராக் வந்து யூசுவலா they will never drink water. இவங்க வந்து தண்ணியே குடிக்க மாட்டாங்க. but it will observe it through the skin. சரிங்களா? it will never drink water and observe through skin only. அப்படியே ஸ்கின் மூலமா அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கோ தண்ணி, அதனால குடிக்க முடியாது. புரியுதா? இப்ப அடுத்தது பாடி ஆஃப் ஃப்ராக் இஸ் டிவிசிபிள் இன்டு. இப்போ நீங்க ஒரு ஃப்ராகோட பாடி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க பாடி ஆஃப் ஃப்ராக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட் இருக்கும். திஸ் இஸ் கால்ட் ஹெட். ஓகேங்களா? ஸோ ஹெட் ரீஜன் உங்களுக்கு வந்து இருக்கும். அடுத்து யூ வில் ஹேவ் யுவர் வாட் ரீஜன் இஸ் த ட்ரங்க் ரீஜன். ட்ரங்க்னா இது இந்த பார்ட் இருக்குல்ல, இதுதான் ட்ரங்க். இது ஃபுல்லா வந்து ட்ரங்க்னு சொல்லுவீங்க. அடுத்தது யூ வில் ஹேவ் யுவர் ஐஸ் உங்களுக்கு என்னன்னு தெரியும். அண்ட் யூ வில் ஹேவ் ஃபோர் லிம். இது வந்து ஃபோர் லிம். சரிங்களா? இது உங்களுக்கு ஃபோர் லிம், இது உங்களுக்கு ஹைண்ட் லிம். சரிங்களா? இது ட்ரங்க் ரீஜன் சொல்லிட்டேன். இதுதான் உங்களோட எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃப்ராக் பேசிக்கலி. அண்ட் இது வந்து தவளையா இருக்கிறதுக்கு முன்னாடி டாஸ்போலா இருக்கும். பாத்துருக்கீங்களா? இந்த மாதிரி இருக்கும் இது. ஸோ பேசிக்கலி ஐ வில் கால் திஸ் ஆஸ் ஹெட், திஸ் வில் பி யுவர் நெக், திஸ் வில் பி யுவர் டெய்ல். பேசிக்கலி இந்த பீரியட், இந்த டைம் ஆஃப் பீரியட் இருக்கும்போது இதுக்கு ஹெட் அண்ட் டெய்ல் வந்து இருக்கும். சாரி, நெக் அண்ட் டெய்ல் வந்து இருக்கும். பட் அது கொஞ்சம் பெருசா அடல்ட் ஃப்ராகா மாறும்போது இதுக்கு நெக் இருக்காது. நெக் வில் நாட் பி தேர் அண்ட் டெய்ல் வில் நாட் பி தேர். ஸோ நீங்க ஞாபகத்துக்கு வேண்டியது என்ன அப்படின்னா, அடல்ட் ஃப்ராக்ல ஹெட் அண்ட் டெய்ல் வில் நாட் பி தேர், பட் இன்ஸ்டெட் தே வில் ஹேவ் தேர் நெக் அண்ட் டெய்ல் வில் நாட் பி தேர், பட் இன்ஸ்டெட் தே வில் ஹேவ் தேர் ஹெட். லெட் மீ erase. They will have their head and trunk. இதுதான் ட்ரங்க்னு சொல்லுவீங்க இந்த ரீஜன். So this is all about the external features. சரிங்களா? So head trunk இருக்கும், no neck and tail. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா above nose. நோஸ்க்கு மேல, சாரி மவுத்துக்கு மேல, I call it wrong. ஓகேங்களா? மவுத்துக்கு மேல you will have nostrils. Nostrils-னா breathe பண்றதுக்கு similar to nose. So மவுத்துக்கு மேல you will have a pair of nostrils in frog. ஐஸ் வந்து பாத்தீங்கன்னா usually lip bulged, முட்டை கண்ணா இருக்கும் ஃப்ராகுக்கு பாத்தீங்கன்னா கண்ணு. and covered by nictitating membrane. ரொம்ப important word. let me change the color so உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்னன்னா you call it nictitating. சரிங்களா? it is called nictitating. We call it nictitating membrane. சரிங்களா? இந்த nictitating membrane will be there that protects them while in water. இது வந்து தண்ணியில அந்த frog வந்து வாட்டர்ல இருக்கும்போது
இந்த nictitating membrane will protect them. சரிங்களா? will protect them. And on either side of the ஐஸ்க்கு ரெண்டு சைடுலயுமே a membrane is tympanum is present. We call it tympanum. tympanum என்னன்னா ears னு அர்த்தம், காதுன்னு அர்த்தம். tympanum it receives a sound signal. இது வந்து sound வந்து receive பண்ணும். it will receive your sound signals. So the forelimbs and hindlimbs help in swimming, walking, leaping, burrowing. இந்த மாதிரி அதோட forelimbs and hindlimbs தான் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். அந்த hindlimbs end in 5 digits. So hindlimbக்கு பாத்தீங்கன்னா hindlimbல end in 5 digits இருக்கும். forelimbs will end in 4 digits. 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? 4 hindlimbல end in 5 digits and they are larger and muscular than the forelimb. forelimb விடவும் hindlimb are large, பெருசா இருக்கும். And these are muscular, larger and muscular. But when you take forelimbs, which is 4 digit, feet have webbed digits that help in swimming. இதோட feet பாத்தீங்கன்னா it will have webbed digit which will help in swimming. இது வந்து swimmingக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? it will usually help in swimming. அப்புறம் frogs exhibit sexual dimorphism. The frogs usually they will have sexual dimorphism. They will have sexual dimorphism. சரிங்களா? male frogs can be distinguished by presence of sound producing vocal sacs. So male frogs வந்து sound producing vocal sacs இருக்கும் and copulatory pad இருக்கும். அதாவது it will be helpful in the time of copulation. சரிங்களா? அந்த first digit of forelimbs. இது எங்க இருக்கு? copulatory pad எங்க இருக்குன்னா first digit of forelimbs இருக்கும். first digit of forelimb, அதாவது முன்னாடி காலோட first digitல தான் இந்த copulatory sac இருக்கும். it will help to hold the female frog. ஓகேங்களா? which are absent in female frog. இது வந்து female frogல இருக்காது. this will distinguish male frog from female frog. மேலுக்கும் ஃபீமேலுக்கும் இது ஒரு டிஃபரன்ஸா இருக்கும். இது ஒரு வாட்டி நம்ம ரீகேப் பண்ணிடலாம். டோட்டல் ஃப்ராக் வந்து நான் சிம்பிளா ரீகேப் பண்ணி காட்டிடுறேன். let's start with first. இந்த ஃப்ராகோட ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத் அண்ட் ஸ்லிப்பரியா இருக்கும். ஏன்னா it will contain mucus அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதனால இந்த ஸ்கின் எப்பவுமே மாய்ஸ்டா வந்து மெயின்டைன் ஆகும், மாய்ஸ்டா இருக்கும். சரிங்களா? so it will never drink water. தண்ணியே குடிக்கவே குடிக்காது. பட் it will observe through skin. தண்ணியே அதோட ஸ்கின் மூலமா it will observe. சரிங்களா? இதனுடைய டார்சல் சைடு, அதாவது முன்னாடி பக்கம் கிரீன் கலர்ல இருக்கும். உங்களுக்கு தெரியல, பச்சை நிறத்துல ஃப்ராக் இருக்கும். அதுல திருப்பி போட்டீங்கன்னா, மல்லாக்க திருப்பி போட்டீங்கன்னா அந்த வென்ட்ரல் சைடு வந்து எல்லோ கலர்ல இருக்கும், பேல் எல்லோ கலர்ல இருக்கும். டார்சல் சைடு ஆலிவ் கிரீன்லயும் வென்ட்ரல் சைடு பேல் எல்லோலயும் இருக்கும். அண்ட் இவங்களுக்கு வந்து மவுத்துக்கு மேல நாஸ்ட்ரில்ஸ் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்கும். நாஸ்ட்ரில்ஸ் தான் உங்களோட பிரீத்திங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஹெட் ட்ரங்க் அப்படின்ற 2 பார்ட் வந்து இருக்கு. ஹெட் ட்ரங்க் அப்படின்ற 2 பார்ட் இருக்கு. பட் இவங்களோட லார்வல் ஸ்டேஜ்ல டாக்ஸ்போலா இருக்கும்போது நெக் அண்ட் டெயில் இருக்கும். பட் அடல்ட்டா மாறும்போது இவங்களுக்கு நோ நெக் அண்ட் டெயில் இருக்கும். சரிங்களா? இவங்களுக்கு ஐஸுக்கு 2 பக்கமே வந்து டிம்பானம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். டிம்பானம் அப்படின்னா இயர், which will help them to hear the sound. சரிங்களா? அப்புறம் உங்களோட கண்ணு வந்து பாத்தீங்கன்னா முட்டை பெருசா இருக்கும். சோ அந்த ஐஸ் அப்படின்றது வாட்டர்ல இருக்கும்போது இவங்களோட கண்ணை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்றதுனால it will be filled with nictitating membrane. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். it will contain what? Nictitating membrane. What is that? Let me write it once. nictitating membrane. சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட hind limbs, forelimbs, 2 limbs இருக்கும். அந்த hind limbs are 5 digits, forelimbs ரைமிங் ஆஃப் 4 digits இருக்கும். சரிங்களா? hind limbs வந்து usually they are larger and muscular than forelimbs. அப்புறம் இது பாத்தீங்கன்னா இவங்களோட feet வந்து usually they are webbed, இந்த மாதிரி இருக்கும், வெப்டா இருக்கும். it will help them in swimming. சரிங்களா? ஸ்விம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். மேல் கிளாக்கும் ஃபீமேல் கிளாக்கும் மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னா, மேல் கிளாக் வந்து சவுண்ட் ப்ரொடியூசிங் வோக்கல் சாக் இருக்கும். அதாவது மழை காலத்துல எல்லாம் அது ஒரு மாதிரி சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா, அதுதான் மேல் கிளாக்கா தான் மோஸ்டா இருக்கும். and it will also have the copulatory pad on the first digit of the forelimbs. அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய கால்ல முதல் டிஜிட், இந்த மாதிரி கால்ல நிறைய பாகங்கள் இருக்குன்னா அது இருக்கக்கூடிய முதல் டிஜிட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் forelimbsல தான் வந்து இந்த copulatory pad will be there. புரியுதா? இதுதான் வந்து ஆல் ஓவர் தி மார்ஃபாலஜி ஆஃப் தி ஃப்ராக். அடுத்து நம்ம anatomy அடுத்த கிளாஸ்